நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவும் தாழ்த்திடவாயர் சிறுமியரோமுக்கு அறை பறை மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலேழப்படுவான் வாயால் முன்னும் முன்னும் மாற்றதையும் நேய நிலை கதவம் நீக்கலோரும் பாவாய். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். வேதம் வல்லார்கள், பாகவதர்கள், அடியவர்கள் அத்தனை பேரும் பத்தி ஆகிவிட்டது. அடுத்தபடியாக விண்ணோர் பெருமான், விண்ணோர் என்னால் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகள் அங்கே எம்பெருமானுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் எப்படி பாதுகாவலாக இருப்பார்களோ அதே போல திருவாய்ப்பாடியிலே அந்த நித்தியசூரிகள் ஸ்தானத்திலே சிலர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள்தான் விண்ணோர்கள். ஏன்னா அந்த விண்ணோர்களை இன்றைய பாசுரத்திலேயும் நாளைய பாசுரத்திலேயும் எழுப்ப, அதாவது அவர்களிடத்திலே இன்றைய பாசுரத்திலே கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவர்களிடத்திலே அனுமதி பெறுகிறார்கள். நாளைய பாசுரத்திலே அப்படிப்பட்ட நித்தியசூரிகளில் அந்த அம்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பள்ளியைச்சு பாடுகிறார்கள். இன்றைய 16வது பாசுரத்திலே அனுமதியை பெறுகிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயரு சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு நீ கேளோரெம்பாவாய். முதலிலே கோயில் காப்பான் அவனிடத்திலே அனுமதியை பெறுகிறார்கள். அப்படி பெறுகின்ற காலத்திலே என்ன வார்த்தையை சொல்லி அவனிடத்திலே அவனை அழைத்தால் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இந்த உலகங்களுக்கெல்லாம் நாயகன் யார் என்னால் அது கண்ணபிரான். நாயகன் முழுவேடுலகுக்கும் நாதன் என்று கண்ணபிரான் தான் நாயகன். ஆனால் அந்த நாயகனை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அவர் யார்? அவர் நந்தகோபர். அதனால் இந்த அவதாரத்திலே நாயகன் யார் என்னால் நந்தகோபர் தான் நாயகன். கண்ணன் கூட அவருக்கு அடங்கித்தான் இருக்கிறான். அப்போ நாயகனாய் நின்ன நந்தகோபன், நாயகன் ஆகி நின்ன நந்தகோபன் அவனுடைய கோயில் காப்பானே. எப்பேற்பட்ட கைங்கரியம் நந்தகோபருக்கு கிடைத்திருக்கிறது இந்த அவதாரத்திலே. அந்த நந்தகோபருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே. அந்த நந்தகோபர் திருமாளிகைக்கு நீங்கள் காவலாக இருக்கிறீர்களே என்று ரொம்ப பெருமை தோத்த அவர்களை சொன்னாள். இல்லையென்றால் இப்படி கூட வைத்துக்கொள்ளலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று இவர்களையே நாயகன் என்று சொன்னாலும் தவறில்லை. ஏனென்றால் நமக்கு வேண்டிய வஸ்து கண்ணபிரான். அந்த கண்ணபிரானை பத்திரமாக பாதுகாத்து நம்மிடத்திலே ஒப்படைப்பவர்கள் இவர்கள் தானே. அப்போ இவர்கள் தான் நாயகர்கள். இப்போ நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று சொன்னாள். உடனே அந்த கோயில் காப்பானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. சரி, இவர்களை உள்ளே அனுமதித்தான். அடுத்தது வாயில் காப்பான். ஏன்னா இன்னொரு அடுத்த கட்டு அங்கேயும் காவலுக்கு இருக்கிறார்கள் சில கைங்கரிய பரர்கள். அவர்களுக்கு வாயில் காப்பான்கள், என்ன வாயில் காப்பவர்கள் என்று பெயர். அவரை என்ன சொல்கிறாள்? கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே.
பெரிதாக கொடி தோரணம் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் கண்ணபிரானுடைய திருமாளிகை. எதற்காக என்னால் கண்ணபிரான் ராத்திரியே சொல்லிவிட்டான், என்னை தேடிண்டு அதிகாலையிலே கோபிகைகளெல்லாம் வருவார்கள், இருட்டிலே எங்கே இருக்கிறது என்ன திருமாளிகை எங்கே இருக்கிறதுன்னு எல்லாரும் தேடுவார்கள். அதனால் நல்லா பெருசாக உயரமாக கொடி கட்டி வைத்து விட்டால் தண்ணீர் பந்தல் வைப்பாரை போலே என்று காட்டுகிறார்கள் வியாக்கியானத்தில். இந்த தண்ணீர் பந்தல்னு இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து வருவா, தாகமாக வருவா. இந்த காலத்தில் இந்த ஜலத்தை எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் கொண்டு வர வழக்கமெல்லாம் இல்லையே, அதனால் எங்கே ஜலம் கிடைக்கிறதோ அங்கே தான் சாப்பிடணும். இப்போ தண்ணீர் பந்தல் என்று வைத்திருப்பார்கள். எங்கே இருக்குன்னு நாம் தேட வேண்டாதபடிக்கு தண்ணீர் பந்தல் இருக்கின்ற இடத்திலே பெரிய கொடி கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கொடியை பார்த்த உடனே அங்கே ஜலம் இருக்குது, தண்ணீர் பந்தல் இருக்கிறது என்று வருகிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த சில சமயங்களில் அந்த கொடியை பார்த்த உடனேவே இவர்களுக்கு பாதி தாகம் தீர்ந்துவிடும். அப்படி கொடி தோன்றும் இவர்களெல்லாம் கண்ணன் பேரில் இருக்கக்கூடிய தாகத்திலே வருகிறார்கள். இப்போ அவர்களெல்லாம் தவிக்கக்கூடாது என்பதற்காக பெரிசா கொடியும் தோரணமும் கட்டி வைத்திருக்கிறார்கள். கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம், மணிகளாலேயும் மாணிக்கங்களாலேயும் இழக்கப்பட்ட அந்த கதவு, கண்ணபிரானுடைய திருமாளிகை கதவு, அதை நீ திறக்க வேண்டும், திறவாய், திறக்க வேண்டும்னு கூட பிரார்த்திக்கல, திறவாய் என்று ரொம்ப ஆணையிட்டு சொல்கிறார்கள் அந்த வாயில் காப்பான் இடத்துல. வாயில் காப்பான் பார்த்தான், யாரம்மா நீங்களெல்லாம், என்னமோ நடுராத்திரியிலே வருகிறீர்கள், வந்து ரொம்ப உரிமையோடு அதட்டுகிறீர்கள் என்னையே, மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு என்ன நினைத்திருக்கிறீர்கள்? எல்லாம் இங்கே கண்ணபிரானுக்கு யாராலே என்ன ஆபத்து வருமோன்னு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், பத்திரமாக அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஏதோ தைரியமாக வந்து கதவை தர என்று ஆணையிடுகிறீர்களே என்று சொன்னானாம். இதோ கண்ணபிரான் தானே அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவன், அவனுக்கு என்ன ஆபத்து வந்து விட போகிறது என்று சொன்னால் அதெல்லாம் வேறு. திருவாய்ப்பாடியிலே கம்சனா அந்த அசுரரை எந்த வேடத்திலே அனுப்புவான் என்று யாருக்குமே தெரியாது, அதனால் நாங்களே ரொம்ப பதறிக்கொண்டிருக்கிறோம், அப்படியெல்லாம் திறக்க முடியாது என்று சொன்னானோ. இவர்கள் சொன்னார்கள், கம்சன் அரக்கனை அனுப்புகிறான் என்பது எங்களுக்கும் தெரியும், ஆனால் நாங்களெல்லாம் பெண்ணாயித்தே, பெண்களாலே கண்ணனுக்கு என்ன ஆபத்து விளைவித்து விட முடியும் என்று கேட்டார்களாம். அதற்கு அவன் சொன்னான், பூத்தனையும் ஒரு பெண் வேடத்தில் தான் வந்தாள், பூத்தனைன்னு கண்ணனை முடிப்பதற்காக வந்தாளே, அவள் எப்படி வந்தாள்? பெண் வேடத்திலே தான் வந்தாள், அதனால் நீங்கள் பெண்கள் என்பதனாலே உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொன்னான். ஐயோ, பெண்களாக மட்டும் இருந்தால் பரவாயில்லை, நாங்கள் சிறுமியர்கள், சின்ன இளம் பிள்ளைகள், இளம் பெண்கள், எங்களாலே கண்ணனுக்கு என்ன ஆபத்தை விளைவித்து விட முடியும் என்று கேட்டார்களாம். ஐயோ, உங்களுக்கு தெரியாதா, பத்சாசுரன் ஒருத்தன் வந்தான், அவன் என்ன பண்ணான், ஒரு கண்ணுக்குட்டி வேஷத்திலே வந்து கண்ணனை முடிக்க வேண்டும் என்று பார்த்தான், அதனாலே நீங்கள் அந்த பருவத்தை கொண்டு பார்த்தாலும் உங்களை பருவத்துக்காக நான் உங்களை அனுமதிப்பேன் என்று அப்படியே என்னால் அனுமதிக்க முடியாது என்ன அவன் எதை சொன்னாலும் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான். உடனே இவர்கள் என்ன சொன்னார்கள், ஆயர் சிறுமியரோ முக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஐயோ, நேற்று ராத்திரி எப்பேற்பட்ட காலம், நென்னலே எப்பேற்பட்ட நேற்றது, எங்களுடைய கால்களிலே கண்ணன் விழுந்து கிடந்தான், ஆனால் இன்னைக்கு பார் நிலைமை அப்படியே மாறிவிட்டது, உன்னுடைய திருவடிகளிலே நாங்கள் வந்து விழுந்து கிடக்கிறோம், அதனால் எங்களை வர சொன்னதே கண்ணன் தான். அதுவும் எதுக்காக வர சொன்னான், அறைகின்ற பறை, அதை பறையை கொடுக்கிறேன் வாருங்கள் என்று எங்களை வர சொன்னதே கண்ணன் தான் என்று சொன்னார்களாம். உடனே அவன் சொன்னான், அவ்வளவுதானா, பறை தான் வேணுமா உங்களுக்கு, இந்த பறையை பெறுவதற்காகவா நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு கேட்டானோ. இல்லை, பறை என்பது நாட்டார் நோன்புக்காக நாங்கள் கேட்டோம், நாங்கள் எப்படி, எங்களுக்கு கண்ணனே தான் வேண்டும், நாங்கள் தூயோமாய் வந்தோம், ரொம்ப தூய்மையான உள்ளத்தோட கண்ணனையே நாங்கள் வேண்டி வந்தோம் என்று கேட்டாராம் சொன்னார்கள் இந்த வெளியிலே இருப்பவர்கள். அதற்கு அவன் வாயில் காப்பான் பதில் சொன்னான், சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் பொழுது விடியட்டும், ஏன்னா 9 மணி 10 மணிக்கு வாருங்கள் என்று சொன்னானாம். அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறாள், துயில் எழப்பாடுவான் வந்தோம், எல்லாம் அப்புறம் சேவிக்கிறது இருக்கட்டும், எம்பெருமானுக்கு கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், கோயில்களிலே கூட எம்பெருமானை சேவிக்கிறோம், எத்தனையோ சேவைகள் இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றை விட எம்பெருமானை எப்பொழுது சேவிப்பது ரொம்ப சிறந்த சேவை என்னால் அந்த விஸ்வரூப தரிசனம் என்று சொல்கிறார்களே, திருமலைக்கு போய் சேவித்தாலும் சுப்பிரபாத சேவா என்று சொல்கிறார்கள், அந்த அதுக்கு அதிகாலையிலே முதலிலே பெருமாளை சேவிப்பது என்பது தனி, திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டு அவனை சேவிப்பது என்பது அது தனி அனுபவம். துயிலழப்பாடுவான் வந்தோம் வாயால் முன்னம்மா தாதே அம்மா. சரி, இதற்கு மேலே இவர்களை சோதித்தால் தாங்க மாட்டார்கள் என்று அவன் நினைத்தான்.
அதனாலே உடனே அவனை பார்த்து, நீ மனதாலே தடுக்க நினைத்தாலும் வாயால் சொல்லிவிடாதே, வாயால் முன்னம் ஆப்தாதே அம்மா, நீ நேசநிலை கதவன் நீக்கு என்ன கதவை திறக்க வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்தார்கள். சரி, நீங்களே உள்ளே திறந்து கொண்டு போங்கள் என்று சொன்னான். இதுக்கு மேலே இவர்கள் தாங்க மாட்டார்கள் என்று. உடனே அந்த கைங்கரியத்தை உனக்கு தான் கண்ணன் கொடுத்திருக்கிறான், கதவை திறந்து விட வேண்டிய கைங்கரியம் உனக்கு தான் கொடுத்திருக்கிறான், அப்போ நீதான் அதை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் அந்த கதவு எப்பேற்பட்ட கதவு, நேசக்கதவு, நிலைக்கதவு, கண்ணபிரான் மீது ரொம்ப பாசம் இருக்கக்கூடிய கதவு. யாராவது விரோதிகள் வந்தால் இந்த கதவே ஒரு கை பார்த்து விடும் அந்த விரோதிகளை. ரொம்ப நிலையான கதவு. அப்படிப்பட்ட கதவை நீ திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அவரிடத்திலே கோயில் காப்பான், வாயில் காப்பான் ஆகியோரிடத்திலே அனுமதியை பெறுகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது எது என்னால் திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இந்த துயிலழப்பாடுவான் வந்தோம், தூயோமாய் வந்தோம் என்ன இந்த 2 வார்த்தைகளை உயிரான வார்த்தைகளாக கொண்டு நம்பாடுவான் சரித்திரம். சமீபத்திலே கார்த்திகை மாதம் அந்த கைசிக துவாதசி என்கிற அந்த விசேஷமான உற்சவம், அதை நாம் அந்த உற்சவத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே அந்த தூயோமாய் வந்தான் இந்த நம்பாடுவான். பகவானிடத்திலே எந்த பிரயோஜனமும் வேண்டாமல் பகவானையே வேண்டி வந்தார். தூயோமாய் வந்தோம், துயிலழப்பாடுவான் வந்தவர். அந்த எம்பெருமானை துயிலெழுப்பி அதிகாலையிலே அந்த துவாதசி அன்னைய தினம் எம்பெருமானை துயிலெழுப்பதற்காக அவர் வந்தார். இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர நாம் பார்க்கும் பொழுது இங்கே திவ்யதேசத்தில் மணிவண்ணன் என்ன அந்த எம்பெருமானுக்கு பெயர். அப்படி திருக்குறுங்குடி எம்பெருமான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறார் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.